வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இறைஞானமும் முழுமை பேரும் என்ற தலைப்பின் கீழ் இறை நிலையை பற்றிய கேள்வி பதில்களை பார்க்கலாம். பகுதி 2. இறைநிலைக்கு 4 தன்மைகள் உள்ளன, அவை. இறைநிலைக்கு 4 தன்மைகள் உள்ளன என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அவை வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் இவையாகும். இந்த 4ஐயும் இறைநிலையிலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. இறைநிலையே இந்த 4 தன்மைகளாக உள்ளது என்று வேதாத்ரி மகரிஷி கூறுகின்றார். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாகும். வற்றாயிருப்பு என்பது அனைத்து தோற்றப் பொருட்களும் இறைநிலையிலேயே தோன்றி வளர்ந்து முடிவு பெறுவதால் இறைநிலை குறைவுபடாத இயற்பு ஆற்றலாக இருக்கிறது. இறையாற்றலை தவிர பிறிதொரு ஆற்றல் இல்லை. எந்த ஆற்றலாக இருந்தாலும் இறையாற்றலின் பகுதியாக துளியாகத்தான் இருக்கும். இறைநிலையில் விண்முதலாக அண்டங்கள், உயிரினங்கள் எவ்வளவு தோன்றிய போதிலும் இறைநிலையின் ஆற்றல் சிறிதளவும் குறைவுபடுவது இல்லை. இந்த உண்மையை விளக்குகின்ற வார்த்தை தான் வற்றா இருப்பு ஆகும். வற்றாயிருப்பு பற்றி வடமொழியில் எவ்வாறு கூறப்படுகிறது? வடமொழியில் வற்றா இருப்பை பூரணம் என்றும் அட்சயம் என்றும் கூறுகின்றோம். நிறைவளம் என்பது? வற்றா இருப்பு என்பதை நிறைவளம் என்று குறிப்பிடுகிறார் மகரிஷி. வளம் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் ஒரு பொருளில் அடங்கியுள்ள பெருமதிப்பை துல்லியமாக விளக்கி காட்டுவதே வளம் ஆகும். ஆகவே வற்றாயிருப்பை நிறைவளம் என்றும் மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அனைத்து பொருள்களையும் தாங்குவதும் இயக்குவதும் இறைநிலை என்னும் சுத்தவெளியே ஆகும். அதற்கான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? சுத்தவெளி தன்னிடத்தே அமைந்த அழுத்தம் எனும் உந்து ஆற்றலே இதற்கு காரணமாகும். ஆதியில் சுத்தவெளி தனது ஆற்றலை தனக்குள்ளேயே வெளிப்படுத்திக் கொள்கிறது, இறுக்கிக் கொள்கிறது. அதனால் அந்த ஆற்றலை தன்னிறுக்க ஆற்றல் என்று சொல்கிறோம். அதாவது செல்ஃப் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்று கூறுகிறோம். சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் என்பது? தன்னிறுக்க ஆற்றலே விண் முதல் பிரபஞ்ச பொருட்கள் அனைத்தையும் சூழ்ந்து அழுத்தி கொண்டு இருப்பதால் அதனை சூழ்ந்து அழுத்தும் ஆற்றல், அதாவது சரௌண்டிங் ப்ரெஷர் ஃபோர்ஸ் என்று கூறுகிறோம். பேரறிவு என்பது? மனிதன் புலன்களால் காணுகின்ற பொருட்கள் அனைத்தையும் அறிந்து கொள்வதோடு காண்பவனின் தன்மைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் பேரறிவு ஆகும். பேரறிவே அனைத்து தோற்றப் பொருட்களிலும் ஊடுருவி நிறைந்து ஒழுங்கு ஆற்றலாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. பிரபஞ்சத்தில் அனைத்து தோற்றங்களும் எவ்வாறு செயல்படுகிறது? பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தோற்றங்களும் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு, அதாவது பேட்டர்ன், ப்ரெசிஷன், ரெகுலாரிட்டி இவற்றை கொண்டு சிறிது கூட இயக்க நியதி வலுவாது செயல்புரிகின்றது. எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கின்ற ஒழுங்காற்றலை பேரறிவு என்று கூறுகிறோம். பிரபஞ்சத்தில் உள்ள விண்துகளோ கோள்களோ நட்சத்திரங்களோ ஒன்றை ஒன்று மோதாமல் அதனதன் பாதையில் அந்தந்த காலத்தோடு நியதி மாறாமல் சுற்றி வருகின்றன. இதற்கு காரணம் இறைநிலையின் இயற்கை ஒழுங்காற்றலான பேரறிவே ஆகும். நுண் அதிர்வு என்பது? இறைநிலையின் தன்னிறுக்க ஆற்றல் அதற்குள்ளாகவே மிகுந்து அதன் காரணமாக நுண் அதிர்வு ஏற்படுகிறது. அந்த நுண் அதிர்வு மனிதனின் காதுகளுக்கு எட்டுவதில்லை. காலம் என்பது? நுண் அதிர்வு குவிந்து விரியும் தன்மையுடையது. ஒரு குவிதலுக்கும் ஒரு விரிதலுக்கும் இடையே உள்ள நேரமே காலமாகும். நுண் அதிர்வுகளுக்கு இடையே உள்ள நேரமே காலமாகும். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்கவாசகர் காலத்தை குறிப்பிட்டு சொல்கின்றார். பிரபஞ்ச பொருள்கள் அனைத்தையும் மாற்றத்திற்கு உட்படுத்தி கொண்டே இருப்பது எது? காலம்தான். காலத்தின் நுண் அழகு புலன்களுக்கோ கருவிகளுக்கோ எட்டாது.
அனைத்து இயக்க ஆற்றல் என்பது மிகவும் மென்மையான நுண்ணதிர்வு இறைநிலையிலிருந்து தோன்றிய அனைத்து பொருட்களின் ஊடேயும் துல்லியமான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறது. அந்த வளர்ச்சியில் மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது, மாற்றத்தில் முடிவையும் ஏற்படுத்துகிறது. இந்த உண்மையை உணர்ந்ததனால் காலத்தை அனைத்தியக்க ஆற்றல் என்கின்றனர். காலத்தை பற்றிய மறுபெயர்கள்? நியதி தவறாது செயல்புரிகின்ற காலத்தை காலன் என்றும் இயமன் என்றும் கூறுகிறோம். இதே காலத்தை வடமொழியில் காளி என்று கூறுகின்றனர். காலத்தின் நுண்ணழகு கண் சிமிட்டும் நேரம், கணக்கில்லை இரண்டு அதிர்வுக்கிடையே அமையும் நீளம் என்பது மகரிஷியின் பாடல். ஒழுங்காற்றல்தான் அறிவு என்று கூறப்படுகிறது, ஏன்? எந்த பொருளிலும் எந்த இயக்கத்திலும் சுத்த வெளிதான் ஊடுருவி நிறைந்து ஒழுங்காற்றலாக செயல்புரிந்து வருகிறது. எனவே ஒழுங்காற்றல் தான் அறிவு என்று கூறப்படுகிறது. இறைநிலையின் திறன்கள் எத்தனை? அவை இறைநிலையின் திறன்கள் 3: தன்மாற்றம், இயல்பூக்கம், கூர்தலறம். இவையே ஆக்கம். அது ஆக்கம் என்பது இறைநிலையே இறைத்துகள் முதற்கொண்டு பெரியக்க மண்டலமாக மலர்ந்திருப்பது. ஊக்கம் என்பது அந்தந்த இடத்தில் தேவைக்கேற்றவாறு செயல்படும் திறம். தாக்கம் என்பது செயலுக்கேற்ற விளைவாக இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ அடையும் அனுபவம் ஆகும். தன்மாற்றம் என்பது இறைநிலையே தன்னிருக்கத்தால் இறை துகளாகி சூழ்ந்த அழுத்தத்தால் விண்ணாகி பஞ்சபூதங்களாகி உயிரினங்களாகி மனிதனாகவும் திகழ்கிறது. ஒன்றிலிருந்து ஒன்றாக வந்த சீரான இம்மாற்றங்களை தன்மாற்றம் எனப்படுகிறது. சுத்தவெளியே அனைத்துமாக தன்மாற்றம் ஆனது. எல்லாம் அல்ல இறையாற்றல் தன்னையே தனது இயல்பான இருக்க ஆற்றலால் அழுத்தி கொண்டு நுண்ணிய துகள்களாகிவிட்டது. இத்துகள்கள் பரமாணு எனப்படுகிறது. பரமாணுவின் பல துகள்கள் சேர்ந்த ஒரு கூட்டு விண் கூறுகின்றோம். இறைவெளி தன்னிருக்கத்தால் துகள்களாகிவிட்டது. அத்துகள்கள் மிக நுண்ணியவாக இருப்பதினால் அவற்றை புலன்களால் உணர முடிவதில்லை. இயல்பூக்கம் என்பது இறைவெளி தன்மாற்றம் அடைகின்ற போது அந்தந்த இயக்கத்திற்கும் தோற்றத்திற்கும் இடத்திற்கும் காலத்திற்கும் தக்கவாறு செயலும் விருப்பமும் தானாகவே எழுச்சி பெறும். அதாவது இறைநிலையே ஒவ்வொரு பொருளிலும் ஆற்றலாகவும் அறிவாகவும் அடங்கி இருப்பதால் அது தானாகவே தேவைக்கேற்ப காலத்தால் மலர்ச்சி பெற்று வெளிவருகிறது. இதுவே இயல்பூக்கம் ஆகும். இறை துகள்களிலிருந்து ஆறறிவு மனிதன் வரை உருவாவதற்கு காரணம் இயல்பூக்கமே ஆகும். இயற்கை என்ற இறைநிலையின் இயல்பு இயல்பூக்கமாக வெளிப்படுகிறது. இது இறைநிலையின் பேராற்றல் எழுச்சி பெறுகின்ற பொழுது நேர் அலையாக ஊடுருவ முடியாமல் இறைத்துகளை சூழ்ந்து அமைந்த இறைவெளி அழுத்தத்தின் காரணத்தால் தற்சுழல் வேகமாக அமைந்ததும் இறைநிலையும் இயல்பூக்கத்தினால்தான். அதாவது சூழ்நிலைக்கு தக்கவாறு ஆற்றலை அமைக்கின்ற அறிவின் சிறப்பு இதுவாகும். எல்லா பொருள்களுக்கும் இயல்பூக்கம் என்பது உண்டு. காந்த ஆற்றலின் பஞ்சதன் மாத்திரைகள் இடத்திற்கேற்ப எழுச்சி பெற்று இயக்கங்களாகவும் விளைவுகளாகவும் வருவது இதுவும் இயல்பூக்கத்தை சார்ந்ததுவே ஆகும். இறை வழிபாடு என்பது இறைநிலையே இயக்க நியதியாக அனைத்தினோடும் இருந்து கொண்டு செயல்படுவதை மதித்து அதற்கு முரண்படாது வாழும் தெளிவை பெறுகிறான் மனிதன். இதனால் தனது புலன் வழி பழக்கத்திலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு இறை நியதிகளுக்கு இசைப்பட வாழும் ஒழுங்கு உண்டாகிறது. இதுவே இறை வழிபாடு ஆயிற்று. கூர்தலறம் என்பது இறைநிலையின் தன்மாற்ற வளர்ச்சியில் காலத்திற்கு காலம் நீண்ட காலத்திற்கும் பிறகும் ஏற்படக்கூடிய விளைவுகளை ஒட்டி ஒரு மாற்றம் உண்டாகி கொண்டே இருக்கும். இதனையே கூர்தல் அறம் என்கின்றோம். செயல் ஒழுங்கே கூர்தல் அறம் என்பது ஏன்? இறை வழிபாட்டால் எந்த செயல் செய்தாலும் அதற்கு ஒரு விளைவு உண்டு என்ற இறைநீதி தெளிவாகிறது. எந்த தோற்றத்தையும் கூர்ந்து உணரும்போது அது தெய்வத்தின் காட்சியாகவே இருக்கும் என்ற தெளிவும் ஏற்படுகிறது.
இவ்விரு தெளிவையும் மனதிற்கொண்டு தனது தேவைகளை முடிக்க முற்படும் போது எவ்வுயிர்க்கும் துன்பம் விளைவிக்காத வகையில் தனது செயல் அமைய வேண்டும் என்ற செயல் ஒழுங்கே கூர்தல் அறம் ஆயிற்று. மெய்ப்பொருளே ஆற்றலாக மலர்ந்து இயங்குகிறது. நுண்ணிய பகுதி இயக்கமாக தன்னையே தான் விரைவாக சுற்றி கொண்டிருக்கும் நிலையே ஆற்றல் எனப்படுகிறது. இந்த நிலையை பரமாணு என்றும் இறைத்துகள் என்றும் கூறுகிறோம். இத்தகைய ஆற்றல் துகள்கள் கூடிய கொத்தியக்கம் விண் ஆகும். விண்களின் தொகுப்பு அணு ஆகும். பேரணு என்பது பல அணுக்கள் கூடிய தொகுப்பை அணுத்திரள் அல்லது பேரணு மாலிக்குள் என்று கூறுகிறோம். திறன்களின் கொத்தியக்கத்தால் பலதரப்பட்ட உருவ தோற்றங்களும் தன்மாற்றம் அடைந்து இயங்குகின்றன. பேரியக்க மண்டல தொடரில் ஒவ்வொரு பொருளும் காலம், தூரம், பருமன், விரைவு என்ற 4 வகையில் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதற்கேற்ப அலை இயக்கம் வேறுபட்டு கொண்டே இருக்கிறது. இயற்கை விதி என்பது ஜீவன் இயங்கும் இடம், காலம், தொடர்பு பொருள் இவற்றிற்கேற்ப இன்ப துன்ப உணர்ச்சிகளும் வேறுபடும். தன் உணர்ச்சிக்கு எட்டும் இயற்கை நிகழ்ச்சிகளை இயற்கை விதி எனவும் விதிப்பயன் எனவும் கூறுகிறோம். வினைப்பயன் என்றால் அறிவு தனது விருப்பத்தால் செயல் புரிந்து அதன் வழியே எழும் விளைவுகளே வினைப்பயன் ஆகிறது. இயற்கையிலே செயல் விளைவு நியதி என்பது இயற்கையிலேயே செயல் விளைவு நியதி இருக்கிறது. செயல் என ஒன்று நிகழ்ந்தால் அதற்கு ஒரு விளைவு நிச்சயம் உண்டு. தவறின்றி தக்கபடி இறையாற்றலால் வழங்கப்படும் நீதி என்பதே இதற்கு பொருள். செயல் விளைவு நீதி என்பது தத்துவ மொழியில் கூர்தல் அறம் எனப்படுகிறது. விளைவை ஆராய்ந்து கொண்டே போனால் ஒவ்வொன்றிற்கும் தொடக்கம், வளர்ச்சி, முடிவு என்று இருப்பதை காணலாம். இயற்கை சட்டம் என்பது ஒருவர் ஒரு செயலை செய்தால் அதற்கு ஒரு விளைவு வருவது இயல்பு. இதுவே இயற்கை சட்டம் என்கிறோம். இந்த விளைவை யாராலும் தடுக்க முடியாது. இறைத்துகள் என்பது இறைநிலை தன்னிருக்க ஆற்றலாலும் நுண் அதிர்வாலும் நொறுங்கிய நுண்ணிய இறைத்துகள்கள் ஆகிறது. இதுவே இறைத்துகள் ஆகும். இறைத்துகள் என்பது இறைநிலையின் நுண் பகுதி ஆகும். இறைநிலை அகண்டாகாரமாக இருப்பதால் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. இறையாற்றலின் தன்னிருக்கத்தால் அதுவே துகள்களாகி மேலும் அதே இறையாற்றலின் சூழ்ந்த அழுத்தத்தால் சிறப்பான ஆற்றலை பெற்று தற்சூழலோடு இயங்கும் இறைத்துகள்கள் உண்டாகிறது. இறைநிலையே அத்துகள்களை சூழ்ந்து அழுத்துவதால் அத்துகள்கள் விரைவு பெற்று தற்சுழற்சி உடைய காந்தமாகியது. பிரணவம் என்பது இறைநிலையும் அதன் அலையும் சேர்ந்த கூட்டுதான் பிரணவமாகும். பெருவெள்ளம் என்பது தத்துவ ஞானிகள் பாய்ம பொருளை பெருவெள்ளம், பரவெள்ளம் என்று கூறுகின்றனர். பொருட்களுக்கு மூலநிலை வெள்ளம் என்னும் தெய்வம் என்று வேதாத்திரி மகரிஷி ஞானக்களஞ்சிய பாடலில் கூறுகின்றார். வெள் என்றால் தூய்மையானது, என்றால் இறைநிலையும் அதன் ஆற்றலும் சேர்ந்த ஒரு வல்லமையுள்ள பிரணவ பொருள் என்பது ஆகும். அதனால் வெள்ளம் என்று குறிப்பிடுவது காந்த ஆற்றலேயே ஆகும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.